கைஸ் இந்த வீடியோவில் வந்து டோஜி கேண்டில் பேட்டர்ன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அது முக்கியமான கேண்டில் அப்படின்னு சொல்லி நம்ம இதில் பார்க்க போகிறோம். இப்போது டோஜி கேண்டில் அப்படின்னா அந்த பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கிராஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும். சரிங்களா? மா ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்பு டவுன் இருக்கும், அதாவது ஹை லோ இருக்கும். ஸோ ஹை இது, லோ இதோ, நடுவில் பார்த்திங்கன்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ரைஸ் வந்து, அதாவது மார்க்கெட் வந்து என்ன ஆயிருக்கு இந்த கேண்டில் அப்படின்னா, மார்க்கெட் ஒரு இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு, பாயிண்ட் ஏங்கிற இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு. ஸோ ஒரு ஹை லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. எகைன் வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து அந்த ஏங்கிற பாயிண்ட்லேயே வந்து முடிஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஹை, இது வந்து லோ, இது வந்து க்ளோஸு, இது வந்து ஓப்பன் பாயிண்ட். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா தான் கேண்டில் வந்து இந்த மாதிரி கிராஸ் சிம்பிள் மாதிரி ஃபார்ம் ஆகும். இது வந்து டோஜி பேட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து எதுக்கு எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படி ஒரு டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இதுக்கு பின்னாடி இருக்கிற பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் சைக்காலஜி என்ன அப்படின்னா, இப்போ பையர்ஸும் செல்லர்ஸும் ரெண்டு பேருமே வந்து அடுத்து மார்க்கெட் எங்கே போகுங்கிற ஒரு ட்ரெண்டை வந்து டிசைட் பண்ண முடியாது. சரிங்களா? டிசைட் பண்ணாமல், அதை பண்ண முடியாமல் இருந்தாங்கன்னா இந்த டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகும். எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பையர் ஒருத்தர் இருக்காரு, பையர்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். பையர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, செல்லர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பையர்ஸ்க்கு வந்து அடுத்த மார்க்கெட் வந்து எங்கே போகுங்கிறது தெரியாது. சரிங்களா? பையர்ஸு, இது செல்லர்ஸு. மார்க்கெட் எங்கே போகுங்கிறது பையர்ஸ்க்கு தெரியாது. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா, பையர்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட் ப்ராஃபிட்டில் சீக்கிரமாக நம்ம வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட்டில் வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ 100 ரூபாய்க்கு வாங்கி ஒரு 105 ரூபாய்க்கு வித்துடலாம், ஒரு 5 ரூபா ப்ராஃபிட் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பிளான் பண்ணுவார். சரிங்களா? இப்போது செல்லர்ஸ் வந்து 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க இல்லையா? செல்லர்ஸ் வந்து இப்போ 100 ரூபாய்க்கு பை பண்ணி 100 ரூபாய்க்கு 105 ரூபாய்க்கு செல் பண்ணலான்னு சொல்லி பையர்ஸ் விற்கிறாங்க. இவர் செல்லர்ஸ் வந்து ஏற்கனவே ஒரு அமௌண்ட்டில் வந்து இப்போ செல்லர்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கும் மார்க்கெட் எங்கே போகுங்கிறத அவருக்கும் தெரியாது. சரிங்களா? அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அவர் இருப்பார். அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா, 100 ரூபாய்க்கு கிடைச்ச ப்ரைஸில் சேல் பண்ணிடுவார். இப்போ அடுத்து வர்ற பையர் வந்து என்ன பண்ணுவார், அடுத்து வந்து செல்லரோ பையரோ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 105 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் தெரியாது எங்கே போகணும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ரெண்டு பேருமே அவங்களோட ஸ்ப்ரெட்ஸை வந்து குறைச்சிட்டே வருவாங்க. ஸ்ப்ரெட்ஸ் அப்படின்னு என்னென்னா, 100 ரூபாய்க்கு வாங்கி நான் 105 ரூபாய்க்கு சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பையர்ஸ் திங்க் பண்ணார் அப்படின்னா, என்ன பண்ணுவாருன்னா, அவர் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இந்த டோஜி கேண்டில் மாதிரியான ஃபார்ம் ஆகிறது எப்படி அப்படின்னு நான் சொல்கிறேன் இதை. சரிங்களா? அது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இந்த 100 ரூபாய்க்கு வாங்கி 105 ரூபாய்க்கு நான் விற்கலாம்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தவர், அப்புறம் 100 ரூபாய்க்கு வாங்கி 102 ரூபா கிடச்சா போதும், ஒரு 2 ரூபா கிடச்சா போதும்னு நினைப்பார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு ரூபா கிடச்சா போதும் அப்படின்னு நினைப்பார். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து வெளியே வந்தால் போதும், லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, வெளியே வந்தால் போதும்னு நினைப்பார். இப்படி செல்லர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, செல்லர்ஸ் வந்து லாஸில் செல் பண்ண போகிறதில்ல. சரிங்களா? அப்போ ப்ராஃபிட் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வரட்டும்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து எக்ஸ்ட்ரா வரணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களும் மார்க்கெட் இதுக்கு மேலே போகுமாங்கிறது தெரியாது. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, செல்லர்ஸ் வந்து உடனே வெளியே வரணும்னு பார்ப்பாங்க. பையர்ஸும் வந்து பெரிய டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க, ஸ்ப்ரெட்டை கம்மி பண்ணிகிட்டே வருவாங்க. இப்போ ரெண்டு பேருமே என்ன ஆகும்னா, மார்க்கெட் என்ன ஆயிரும்னா, பையர் சைட்லேருந்து அவங்களோட ஸ்ப்ரெட் வந்து குறைஞ்சிட்டே வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பையர் சைடில் வந்து அவங்களோட ஸ்ப்ரெட் வந்து குறைஞ்சிட்டே வரும், செல்லர் சைட்லேயும் வந்து அவங்களோட ஸ்ப்ரெட் வந்து குறைஞ்சிட்டே வரும். இப்படி ரெண்டு பேருமே ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 100 ரூபா 5 பைசா, 100 ரூபா 10 பைசா இப்படிங்கிற ரேஞ்சில் வந்து நின்றுவாங்க. ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும்னா, ரெண்டு பேருமே வந்து வெளியே வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே டாமினேஷன் பண்ண முடியாது. மார்க்கெட்டில் வந்து பையர்ஸும் டாமினேட் பண்ணல, செல்லர்ஸும் டாமினேட் பண்ணல. ரெண்டு பேருமே ஒரு அன்சர்டனிட்டி, அதாவது வந்து முடிவு பண்ண முடியாத ஒரு நிலைமையில் இருக்காங்க. அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா, இந்த ப்ரைஸ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? அதாவது மார்க்கெட்டில் வந்து ப்ரைஸ் வந்து குறைஞ்சிட்டே வரும், வாங்குறதுக்கும் ஆள் இருக்காது. ஸோ அதனால் வந்து அவங்களும் குறைச்சிட்டே வருவாங்க. அப்போ வந்து ரெண்டுமே ஒரு கட்டத்தில் மீட் ஆகும்போது இந்த மாதிரியான டோஜி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஏங்கிற பாயிண்டில் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் ஒரு கட்டத்தில் மேலே போகும், ஆனால் வந்து அதுக்கு மேலே போக முடியாது. ஸோ மார்க்கெட் திரும்பவும் கீழே வரும், ஆனால் அதுக்கும் கீழேயும் போக முடியாது. எகைன் வந்து ஏன்னா கீழே போனோன்னா செல்லர்ஸ் செல் பண்ணணும் இல்லைங்களா? அப்போ வந்து இவங்களும் அன்டிசைடடாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, மார்க்கெட் வந்து ஒரே இடத்துல ஸ்டே ஆகிடும். சரிங்களா? இதுதான் வந்து டோஜி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிற சைக்காலஜி. இப்போ இந்த மாதிரி ஒரு கிராஸ் சிம்பிள் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். ஓப்பன்னு க்ளோஸு ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக வெளியே வந்துடும். ஏன்னா ரெண்டு பேருமே வெளியே வரணும்னு நினைப்பாங்க.
அப்போது இந்த கேண்டில் வந்து அடுத்து என்ன மாதிரி ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி இந்த கேண்டில் யூஸ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ இந்த கேண்டில் ஃபார்ம் ஆன உடனேயே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் கேண்டிலுக்கு வெயிட் பண்ணணும். ஸோ இந்த கேண்டிலில் வந்து நம்ம வந்து என்ட்ரி எடுக்கவே முடியாது. ஸோ ஏன்னா இது மார்க்கெட் நெக்ஸ்ட் கேண்டிலில் வந்து பையர்ஸ் டாமினேட் பண்ணுறாங்களா, மார்க்கெட் வந்து இந்த கேண்டிலோட ஹை லோவை கிராஸ் பண்ணி மேலே போகுதா, இல்லை வந்து லோவை கிராஸ் பண்ணி கீழே வருதாங்கிறத பார்க்கணும். சரிங்களா, மார்க்கெட் டைரக்ஷன் வந்து எந்த இடத்துல எடுக்குதுன்னு பார்க்கணும். ஸோ அப்படி எடுக்கும்போது நம்ம எந்த சைடில் மார்க்கெட் மூவ் ஆகுதோ அந்த சைடில் நம்ம ட்ரெண்ட் வந்து செட் பண்ணணும். இப்போது அடுத்த கேண்டில், அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அடுத்த கேண்டில் இப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அடுத்த கேண்டில் அப் ட்ரெண்ட் போகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து மார்க்கெட் மூவ் ஆகும். ஒருவேளை லோ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி மார்க்கெட் ஃபார்ம் ஆகும். ஸோ லோ கேண்டில் வந்து நமக்கு லோ சைடில் பிரேக் ஆச்சுன்னா லோ சைடில் மார்க்கெட்டு மூவ் ஆகும். ஏன் அப்படின்னா இந்த பையர் செல்லர் ரெண்டு பேருமே ஸ்ட்ரென்த் இல்லாமல் இந்த இடத்துல வெளியே வந்திருக்காங்க அப்படின்னா அடுத்து யார் மார்க்கெட்டை வந்து கேப்சர் பண்ணுறாங்களோ, மார்க்கெட் ப்ரைஸ்க்கு ஆர்டர் போடுவாங்க இல்லையா, ஒரு ஹையர் குவான்டிட்டி மார்க்கெட் ப்ரைஸ்க்கு ஆர்டர் போடும்போது தான் மார்க்கெட் வந்து அடுத்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ மார்க்கெட் ப்ரைஸில் நான் இந்த இப்போ மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் இருக்கோ அப்போவே நான் ஒரு 100 குவான்டிட்டி வாங்குறேன், 200 குவான்டிட்டி வாங்குறேன் அப்படின்னு சொல்லி யார் ஆர்டர் போடுறாங்களோ, ஒருவேளை செல்லர் ஆர்டர் போட்டாங்கன்னா செல் சைடு போகும், பையர் ஆர்டர் போட்டாங்கன்னா பை சைடு போகும். ஸோ யார் டாமினேட் பண்ணுறாங்க அடுத்து அப்படிங்கிறத பொறுத்து அந்த ட்ரெண்டு வந்து உருவாகும். இப்போ பையர்ஸ் டாமினேட் பண்ணாங்கன்னா இந்த இடத்துல கிளியராக வந்து செல்லர்ஸ் வந்து ஃபெயில்ட் ஆயிடுவாங்க. அப்போ பையர்ஸோட சைடில் மார்க்கெட் போகும், மார்க்கெட் வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் இதோட லாஜிக். ஸோ எப்பவுமே வந்து டோஜி கேண்டலில் வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது. டோஜி கேண்டலுக்கு அடுத்த கேண்டல் என்ன விழுகுதுங்கிறத வச்சு தான் டிசைட் பண்ண முடியும். சேம் வந்து லெவல்ஸை வச்சு தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். அதாவது இம்பார்ட்டண்டான லெவல்ஸ், சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு, இந்த மாதிரியான லெவல்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டோஜி கேண்டலை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண முடியும். ஏன்னா ஜஸ்ட் ஒரு ரேண்டமாக எல்லா இடத்துலையுமே இந்த டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகும், அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே வந்து இந்த இந்த கேண்டிலோட தியரி வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஹையஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் லெவல்ஸில், அதாவது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ்லையோ இல்லை வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தீங்கன்னா அதோட ரிவர்சல்லையோ பிரேக் அவுட்லையோ கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த பேட்டர்ன் ஒர்க் ஆகும். இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னுங்கிறது என்ன அப்படின்னா டோஜி கேண்டிலுங்கிறது ஆல்மோஸ்ட் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான். நீங்கள் வந்து ஒரு கேண்டிலை மட்டும் பார்க்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஹவர் கேண்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 ஹவர் கேண்டில் இருக்குது அப்படின்னா 1 ஹவர் கேண்டில் வந்து டோஜி மாதிரி விழுந்திருக்கு அப்படின்னா ஆல்மோஸ்ட் இதில் வந்து 1 ஹவர் கேண்டில் நீங்கள் வந்து ஒரு 1 மினிட் கேண்டிலாக நீங்கள் சுருக்கி, அதாவது வந்து நீங்கள் வந்து கேண்டில்ஸ்டிக்ஸோட டைம் ஃப்ரேம் வந்து 1 மினிட் கேண்டிலாக மாற்றி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1 ஹவர் கேண்டிலுங்கிறது என்ன மாதிரி கிரியேட் ஆகிருக்கும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்னாக தான் கிரியேட் ஆகிருக்கும். சரிங்களா, மார்க்கெட் வந்து என்ன ஆயிருக்கும், ட்ரையாங்கிள் பேட்டர்னாக கிரியேட் ஆயிருக்கும். எப்படி மார்க்கெட் வந்து ஏல ஓப்பன் ஆச்சு, அதுக்கப்புறம் பிக்கு போச்சு, அப்புறம் சிக்கு போச்சு, அப்புறம் அப்படியே சுருங்கிட்டே வந்து மார்க்கெட் என்ன ஆயிரும், அது திரும்பவும் க்ளோஸ் ஆன ப்ரைஸில் வருது. அப்போ என்ன ஆயிடுது, ஹை ஒன்று ஃபார்ம் ஆயிடுது, லோ ஒன்று ஃபார்ம் ஆயிடுது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஓப்பனு இது க்ளோஸ். அப்போ ஆல்மோஸ்ட் வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் இது. ஸோ ட்ரையாங்கிள் பேட்டர்னை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் டோஜியை கண்டுபிடிச்சாலுமே ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான். ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் பேட்டர்ன் வைஸில் பார்க்கும்போது லோயர் டைம் ஃப்ரேமில் வந்து ட்ரையாங்கிள் தான் கிரியேட் ஆகும். அந்த ட்ரையாங்கிளை வந்து நம்ம ஜென்ரலாக சிம்பிளாக பார்க்கணும் அப்படின்னா டோஜி கேண்டில் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆயிருந்தது அப்படின்னாலே அது ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான். ஸோ இந்த மாதிரி லெவல்ஸில் யூஸ் பண்ணுங்கள், இதோட சைக்காலஜி தெரிஞ்சு யூஸ் பண்ணுங்கள். டோஜி கேண்டலுக்கு அடுத்த கேண்டில் என்ன வருதோ அதை பொறுத்து தான் வந்து பையர்ஸு செல்லர்ஸோட ட்ரெண்டு வந்து யார் பக்கம் டிசைட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும்.